भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः। போன வார சத்சங்கத்தில் இந்திராணியினுடைய துக்கம், நகுஷ மகாராஜா இந்திரனாகிவிட்டார். காரணம், இந்திரன் மானசரோவரத்தில் போய் ஒளிந்து உட்கார்ந்து கொண்டார். எதனால? பிரம்மஹத்யா பாவத்தினுடைய பயத்தினால. பிரம்மஹத்யா பாவம் அடைந்து விட்டால் ஒரு நாளைக்கு நமக்கு சமாதானமாக இருக்க முடியாது. மனசு ரொம்ப படுத்தும், புத்தி ஒர்க் பண்ணாது, எதை பார்த்தாலும் பயம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு நிலைமை இந்திரனுக்கு ஏற்பட்டது. காரணம், விஸ்வரூபன் என்றதான திருசரஸ்வரிலிருந்து ஆரம்பிச்சது அவனுடைய கஷ்டகாலம். பிரம்மஹத்யா பாவத்தினால மனிதன் பலவிதமான துக்கங்களை அடைகிறார். அந்த துக்கம் இந்திரனுக்கு வந்து யாரிடமும் சொல்லாமல் ஓடி போய் மானசரோவரத்தில் ஒரு தாமரைக்குள்ள உட்கார்ந்து விட்டார். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை, விஜனமானது. இந்த காலத்திலேயே மானசரோவரத்தில் போனா ஆளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அன்னத்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? யாருமே போக மாட்டாங்க. அது அப்பேற்பட்டதான ஒரு நிலைமை. அதனால தேவர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா தேவை. நகுஷ மகாராஜா மகா வித்வான், நல்ல புண்ணியம் இருக்கக்கூடியவர், நிறைய காரியப்பிராப்தி இருக்கக்கூடியவர், பலவிதமான யாகயத்னங்களை பண்ணி இருக்கக்கூடியவர். அதனால அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல சீனியாரிட்டி படி நகுஷ மகாராஜாவுக்கு தான் இந்திரன் ஆகிறதுக்குள்ளதான யோகம். அப்படி இந்திரனை வந்து இந்திரன் என்றதான பதவியில நகுஷனை ஏற்றி உட்கார்த்தினார். நகுஷன் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கிறார். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் ஒரு இந்திரனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அனுபவித்து விட்டார். ஒரே ஒரு குறை இருந்தது, இந்திராணியை தான் அடைய முடியவில்லை அப்படின்றதான ஒரு துக்கம். அதனால அங்கு இருந்ததான தேவர்கள் மகர்ஷிகள் அனைவரிடம் கேட்டார், நான் இந்திரன்றதான பதவியில நான் அனுபவிக்க வேண்டியது எல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு சேர்ந்ததுதான், அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா கேட்டார். இல்லை அப்படின்னா, ஆனா நான் அனுபவிக்காத ஒரு சொத்து இங்க இருக்கு, அதுதான் இந்திராணி. அதனால இந்திராணியை உடனடியாகவே நீங்க போய் அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த விஷயத்தை சொன்னதும் தேவர்களும் மற்ற முனிவர்களும் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டார்கள். ஆனா இந்திரனுடைய சாசனை என்றதான இந்திரனுடைய ஆர்டருங்கிறதான ஒரு முறையில எல்லாருமாக வச்சு இந்திராணி என்று சொல்லார்கள். இந்திராணி, நீங்க வந்து புதுசாக வந்திருக்கிறதான இந்திரன் கிட்ட போய் இருக்க வேண்டும் அப்படின்னு கல்பனை, ஆர்டர். இந்திராணி இதை கேட்டு ரொம்ப சங்கடப்பட்டார்கள். இந்த நித்திய பதிவிரதியாக இருக்கக்கூடியவள், மகாசக்தியினுடைய அம்சமானவள், ஒரு நாளைக்கும் இந்த டெம்பரரி இஷ்யூஸ்ல வந்து கவலைப்படக்கூடியவள் கிடையாது. மனசுல உறுதியான நிச்சயம் இருக்கு, தன்னுடைய இந்திரன் கணவன் எங்கேயும் இறந்து போனது கிடையாது. ஏதோ ஒரு மனசுக்கு வருத்தம் இருக்கிறதுனால எங்கேயோ ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்காருங்கிறது எனக்கு பூர்ண நிச்சயம் இருக்கு. அதனால இந்த நேற்றைக்கு வந்த இந்திரர்களோட எல்லாம் போய் இருக்கிறதுக்கு நான் விரும்புறதில்லை. என்ன பண்றது? இப்ப ஏற்பட்டதான ஒரு இந்திரனுடைய ஆர்டர்லவா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆக வேண்டும். என்ன பண்ணால், ப்ரகஸ்பதியிடம் போய் சரணடைந்து விட்டார். ப்ரகஸ்பதி, நீங்க தான் தேவகுரு, நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியவர், எனக்கு இப்பேற்பட்டதான ஒரு நிலைமை வந்திருக்கே, இதிலிருந்து நீங்க தான் காப்பாற்ற வேணும் அப்படின்னு சரணாகதி அடைந்து விட்டார். ப்ரகஸ்பதியும் சரணாகதி அடைந்ததான இந்திராணியை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன், உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீ பதிவிரதியாகவே இருக்கலாம், எந்த கவலையும் தேவையில்லை அப்படின்னா. இந்த விஷயத்த மகான்களான தேவர்களும் மற்ற ரிஷிகளுமாக சேர்ந்து நகுஷனிடம் சொல்கிறார்கள். இந்திராணி வந்து ப்ரகஸ்பதியுடைய வீட்டுல சௌக்கியமாக இருக்கா, ஒரு நாளைக்கு அங்கிருந்து வரமாட்டேன் அப்படின்ட்டா. அதை தவிர்த்து ப்ரகஸ்பதி சொல்லிவிட்டார், அவனை வற்புறுத்த கூடாது, இந்திராணி அவ இஷ்டத்துக்கு எப்படி வேணா இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்க போய் அவனுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னா. அத்தனை பேருமா சேர்ந்து வந்து நகுஷ மகாராஜனுக்கு உபதேசம் பண்றார். இந்திரன் உலகத்தையெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டியவர். ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு அவர்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதே இந்திரனுடைய தொழில். ஒரு பெண்ணுக்கு 3 பேர் சேஃப்டி கொடுக்கணும், ரக்ஷ பண்ண வேண்டும். கந்தர்வன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு, இந்திரன் ஒண்ணு, 3 பேர்.
முன்னைய காலத்துல கல்யாணங்கிறது 3 நாளைக்கு. இந்த 3 பேருக்கு செய்யக்கூடியதான வழிமுறைகள் தான் 3 நாள். 4 நாள் கல்யாணம். அந்த 4வது நாளைக்கு மனித குலத்துல பிறந்ததான உத்தமனான ஒரு ஆடினை வரித்துக் கொண்டு தார்மீக விவாகமாக திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்டதான இந்திரன், நீ இந்த மாதிரி தப்பு பண்றது பெரும் தவறு. நாங்கள் இவ்வளவு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம், இவங்களை விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால நாங்க சொல்றதான உபதேசத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு இந்திராணிக்கு துக்கத்தை கொடுக்கறத மறந்து விடு அப்படின்னா முடியாது. சந்திரன், இந்திரன், கந்தர்வன். சந்திரன், கந்தர்வன், இந்திரன். இந்திரன் குழந்தை பிறந்ததும் சந்திரநாட்டமா ஜொலிக்கிறது அல்லவா? எந்த குழந்தைக்கும் காந்தி உண்டு அல்லவா? பணக்கார குழந்தைக்கும், பாவப்பட்ட குழந்தைக்கும், ராஜாவினுடைய குழந்தைக்கும், பிச்சைக்காரனுக்கு போகிற குழந்தைக்கும் குழந்தைனாலே ஒரு அட்ராக்ஷன் இஸ் தேர். கந்தர்வனுடைய மகத்துவம், காந்த சக்தி. அதுக்கப்புறம் துஷ்டி புஷ்டியோட வளர்ந்து வர்றது குழந்தை கொஞ்சம் ஃபாஸ்டா வளரும் இல்லவா? பெரியவாளோட பெரியவா வளர்ந்து எவ்வளவு அடிக்க முடியும், ஆனா குழந்தை மச் ஃபாஸ்டா வளர்றது. அதன் பிறகு இந்திரன் விகார விசாராதிகள் எல்லாம் ஒவ்வொரு விசாரங்களும் மனசுக்குள்ள அப்படி போட்டு போட்டு பெருசாக்கி வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ளலாம், எந்த மாதிரி வாழ்க்கை வேணும், எந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணணும், அப்படி எல்லாம் மனசுல போட்டு குழப்பறது. இது இந்திரனுடைய நிலைமை. அந்த இந்திரன் ஒரு நாளைக்கு விட்டு போக மாட்டாராம். இந்த இந்திரன் சமாதானப்படுத்துறதுக்கு சாந்தி முகூர்த்தங்கள்ல ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை பண்ணி இந்திரனை விளக்குறார்கள். அதன் பிறகு மனித வம்சத்துல பிறந்ததான உத்தமனுக்கு இல்லற வாழ்க்கை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்படி முறைப்படியாக இருக்கு. அப்பேற்பட்டதான தர்மத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டியதான நீ இந்த இந்திர பதவியில் உட்கார்ந்து இவ்வளவு அசிங்கமாக நடந்துக்கிறது ஒரு நாளைக்கு ஒத்துக்க முடியாது. இது பெரும் தவறு, தப்பு. நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம், நகர்ந்து விடுதிலிருந்து. எப்படி அவர் சொல்லிவிட்டார், நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இந்திரன், ஒரிஜினல் இந்திரன் எவ்வளவு தப்பு பண்ணா அப்பெல்லாம் கண்ண முடியும் உட்காந்து இல்லவா? அகல்யா 2, ப்ரஹஸ்பதி அவருடைய உத்தமமான மனைவி தாரை, அவரை சந்திரன் தூக்கிட்டு போனார். யாரும் கண்டுக்கலே கேட்டுக்கலே, ஒரே பேசவே இல்லை. வரிசைப்பட்டு சொல்றார், இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த தேவலோகத்துல, அன்னைக்கு நீங்க யாரும் காணல உங்களோட உபதேசத்தை வச்சுட்டு, இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வருத்தம் உங்களுக்கு? அதனால நான் சொல்ற ஆர்டர் அப்படியே நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னா. இந்திராணி என்ன பண்ணணும் தெரியாம ரொம்ப தவித்து போறேன். சரி, இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம நடக்கிற வழிய கவனிக்க வேண்டியதா அப்படின்னு ப்ரஹஸ்பதியினுடைய உபதேசத்தை படி ப்ரஹஸ்பதி சொல்றார், இந்திராணி நீ மகா பதிவிரதை, நித்திய சுமங்கலியா இருக்கக்கூடியவள், சஜிதேவிங்கிறதான பேர்ல இருக்கக்கூடியவள். மனிதனுக்கு ஆபத்து வர காலத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவதை பராசக்தி ஒருவளே. அந்த அம்பிகையினுடைய அம்சம்தான் நீ. அதனால உடனடியாகவே உன்னுடைய துக்கம் விலகிறதுக்காக பராசக்தியை நோக்கி தியானம் பண்ணு, பூஜை பண்ண வேண்டும். அதுதான் எனக்கு தெரிஞ்சதான ஒரு உபாயம். குரு அதுக்கு தகுந்தான மந்திர தீட்சை தேவையில்லவா, பூஜை முறை தேவையில்லவா, அதையும் கூட சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். ப்ரஹஸ்பதியே சஜிதேவிக்கு மந்திரோபதேசத்தை செய்யறார், பூஜா விதிகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த முறையில பூஜையை பண்ணி சக்தியை திருப்திப்படுத்தி அம்பாளிடமிருந்து அனுகிரகம் வாங்கும். இதற்கு நடுவால ப்ரஹஸ்பதியிடம் சேர்ந்திருக்கக்கூடிய தேவர்களை மற்ற ரிஷிகளையும் கூப்பிட்டு ப்ரஹஸ்பதி சொல்றார், நீங்க எல்லாருமா சேர்ந்து விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்லுங்க. அவர் தானே சப்போர்ட் பண்ணார் இந்திரனுக்கு. அதனால விஷ்ணு பகவானிடம் போய் உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்க, அவர் ஏதாவது உபாயம் சொல்லி கொடுக்குறாளா பாக்குறோம். அனைவருமா சேர்ந்து விஷ்ணு கிட்ட போறார். வைகுண்டத்துல போய் இறங்கி விஷ்ணு பகவானை பார்த்து சொல்றார்கள், நம்ம இந்திரனை காணாம ரொம்ப நாளாச்சு, நாங்கெல்லாம் அநாதகளாட்டமா தவிக்கிறோம். நகுஷ்ணன் எல்லாருமா சேர்ந்த மகாராஜாவை விட்டோம், அது பெரிய தலைவலியா போச்சு. இப்போ அவன் இந்திராணி பின்னாடி நடந்திருக்கானே தவிர காரியங்கள் எல்லாம் கவனிக்கிறது இல்லை.
அதனால இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன வழி, ஏதாவது வழி இருக்கா சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். மகாவிஷ்ணு சொல்றார், இந்திராணி யாராலையும் தொட முடியாது, நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்திராணியை தொட்டானா நகிஷ்ணோட கலை கோவிந்தா. நகிஷ்ணால ஒரு நிமிஷம் அங்க இருக்க முடியாது. பதிவிரதையாக இருக்கக்கூடியவள், பதிவிரதைக்கு அவளுடைய பாதிவர்த்தம் தான் பெரிய கவச்சம். 2 பெரிய வெப்பனே தான் பிரம்மாஸ்திரம். அதனால நகுஷன் அப்படி மனசுல எண்ணிட்டு இருந்துகிட்டும் பக்கத்துல நெருங்கி பார்த்தா தெரியும் இந்திராணியுடைய பவர் என்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நடந்தான யுத்தத்துல இந்திராணி என்ன பராக்கிரமம் பண்ணா யுத்தத்தை நாம பார்த்திருக்கோம். ஏதோ உபாயமா சொன்னது கேட்டு இருக்கா, பெரியவாளுக்கு மதிப்பு கொடுக்கணும், இந்திரஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்குங்கிறதான எண்ணத்துல இந்திராணி கிட்ட நகர முடியாது. 2 நகுஷன் கொஞ்ச நாள்ல அழிந்து விடுவான். மண்டகர்வத்தினாலையும் காமப்பைத்தினாலையும் என்ன பண்ணம் தெரியாம தவிக்கிறதான் இந்த பாவ புத்திக்கு உடனடியாகவே அது தகுந்த மாதிரி உள்ள பனிஷ்மெண்ட் கிடைக்கத்தான் போகிறது, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு காரியம் நிச்சயம், இப்பேற்பட்டதான ஒரு நிலைமையில நீங்களாகவே தேர்ந்தெடுத்திருக்க இந்த நகுஷன் ராஜாவாக. ராஜாவினுடைய கற்பனையை சொல்லி கேட்கறது தான் பிரஜகளுடைய பிரதம தர்மம். அதனால நான் இதுல இன்வால்வ் பண்ண முடியாது. 2 உங்களுக்கு நிரந்தரமான சாஸ்வதமான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுமானால் அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்குங்கோ. ஒரு தடவை அம்பாள் பராசக்தியின் அனுகிரகத்தை பெற்றுவிட்டீர்களானால் யாராலையும் அசைக்க முடியாது. தேவியே சொல்லிக் கொடுப்பா என்ன வழி, நகுஷனை எப்படி கவக்கலாம் அப்படின்னு. அல்லாம வேற வழி கிடையாது. சஜி தேவியை கூப்பிட்டு சொல்றார் மகாவிஷ்ணு, தாயே நீங்களும் பராசக்தியை நோக்கி தபசு பண்ண வேண்டும். அதை தவிர்த்து அஸ்வமேத யாகம் பண்ணுவோம். அஸ்வமேத யாகத்தை பண்ணினோமானால் இந்திரனுக்கு பெரிய சக்தி கிடைக்கும். அதை தவிர்த்து அம்பாளை பிரீதிப்படுத்துறதுக்கு பிரத்யட்சமாக்கிக்கிறதுக்கு ரொம்ப குவிக் வழி என்னன்னா அஸ்வமேத யாகம் பண்ணணும். இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணினாமானா சக்தியினுடைய அனுகிரகம் வேகம் கிடைக்கும். அதற்கான வழியை நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னா. சரி, எல்லாரும் இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணுவோம். நான் என்ன பண்ண முடியும், இப்போ தேவியை திருப்திப்படுத்தி ஆகணுமே. இந்திராணி என்ன பண்றா அப்படின்னா பராசக்தியை நோக்கி தபஸ் ஆரம்பிச்சா. கடினமான தபசு, அழுதுண்டே தபஸ் பண்றா. இந்திராணிக்கு ரொம்ப நாளைக்கு எல்லாம் அவன் அழ வேண்டி வரல. காரணம் தன்னுடைய அம்சத்தை சேர்ந்தவர். இந்திரானுடைய தபஸுக்கு ஏற்றபடி பராசக்தி பிரத்யட்சமாகி இந்திராணியை கூப்பிட்டு சொல்றா, அம்பிகே சுதுர்லபமாக கிடைக்கக்கூடியது என்னுடைய இந்த தர்சனம். பல கோடி ஜென்மங்கள்ல செஞ்சுதான புண்ணியம் இருந்தா மட்டும்தான் என்ன உருவத்துல பார்க்க முடியும். மற்ற நேரத்துல எல்லாம் நான் சதாசிவனுடைய ஐக்கியமாகி இருக்கக்கூடியவன். 2 எனக்கு அங்க இங்க போய் டயத்தை வேஸ்ட் பண்றதுல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எத்தனை யுகங்களாக மகாத்மாக்கள் தபசு பண்ணா மட்டும்தான் ஒரு நிமிஷ நேரமாவது அவன் தியானத்தை நான் தென்படுகிறேன். அப்பேற்பட்டதான் நான் உன்னுடைய முன்னாடி வந்து நின்றிருக்கேன் அப்படின்னா உன்னுடைய சமஸ்த துக்கங்களுக்கும் ஒரு பரிகாரம் உண்டு அப்படின்னு நீ எண்ணிக்கலாம். என்ன வரம் வேண்டும், எதற்காக நீ தபசு செய்யறாய்? அம்பிகே, என் பாதிவிரதத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே நாம் செய்யக்கூடியதான தபசு. பதிவிரதைகளுக்கு ஒரு நாளைக்கும் உலகத்துல இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. 2 நகுஷன் ரொம்ப படுத்துற. இந்த நகுஷனுடைய தொந்தரவு தாங்க முடியாமத்தான் நான் இப்போ இந்த தபசுக்கு உட்கார்ந்தேன். நகுஷனிடம் புத்திமதியை சொல்லி அவனை திருத்த முடியுமானா பண்ணலாம், அது இல்லைன்னா அவனை விளக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து என்னுடைய கணவன் எனக்கு இப்ப பார்க்கணும், அதற்கான வழியை சொல்லிக் கொடுங்க. சொல்லுகிறேன், உன் கணவன் மானசரோவரத்துல சௌக்கியமாக தபசு பண்ணி உட்கார்ந்து இருக்கார். ஒரு ஆளாலையும் பார்க்க முடியாது. எனக்கு ஒருவளுக்கே தெரியும் அவன் எங்க உட்கார்ந்து தபசு பண்றான் அப்படின்னு. துக்கம் தாங்க முடியாமல் பிரம்மஹத்யா பாவம் அவன் அப்படியே சூழ்ந்து அவனுக்கு என்ன பண்றான், தான் இந்திரந்தானா அப்படிங்கிறதான நினைவு கூட எழுந்து விட்டான். இந்நிலத்தில் உட்கார்ந்து இருக்கார். யாராலையும் போக முடியாது சொன்னேன் அல்லவா, ஒன்னாலையும் போக முடியாது. ஆகையினால மனச தியானம் பண்ணா ஒரு தோழி வராள் தேவியுடைய. இந்த தோழியை கூட்டிட்டு போ, இவ வழிகாட்டுவனுக்கு இந்திரன் எங்க இருக்கான் அப்படின்னு அப்பிரத்யட்சமாகி விட்டான். தோழி என்ன பண்றா, இந்திராணியை கூட்டிட்டு நேர மானசரோவருக்கு போறான்.
மானசரோவரத்துல போய் உட்கார்ந்து இந்திரனை கூப்பிடுறார் தேவி. ஒரு ஒரு பெரிய ஒரு கெனால் ஆட்டமா, ஒரு பெரிய குகையாட்டமா காட்டுறார். அது உள்ள இப்படி காட்டுனதும் ஒரு உருவாகிறது வழி. இது வழியாக பாரு அப்படின்னா இந்திரன் உள்ள உட்காந்துட்டு சுகமா தபசு பண்ணி உட்கார்ந்து இருக்கார். இங்கேதான் இப்ப எழுந்து போக மாட்டார் இந்திரன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார். இனிமேல் திரும்பி போலாம் அப்படின்னு. இந்திரன் உயிரோடு இருக்காரு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாச்சு. தன் கணவன் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கார், எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு. உடனடியாகவே பிருகஸ்பதியோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். பிருகஸ்பதி வீட்டுல வந்ததும் நகுஷ மகாராஜா சொல்றார், பிருகஸ்பதிக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இந்திராணிய அவர் வீட்டுல வைத்துக்கிறதுக்கு. நான் மரியாதையாக சொல்லுகிறேன், லாஸ்ட் வார்னிங், பிருகஸ்பதி இந்திராணியை உடனடியாகவே அனுப்பி வைக்கல அப்படின்னா நான் பிருகஸ்பதி கொன்னுடுவேன். and I will remove him from the ராஜகுரு தேவகுருங்கிறதான டைட்டில் இருந்தே ரிமூவ் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு பயப்படுத்தினார். உடனடியாகவே எல்லா தேவர்களும் அடிச்சு கட்டின்னு ஓடி வந்துடுறா. பிருகஸ்பதே இந்த மாதிரி சொல்றாவே என்ன பண்றது அப்படின்னு. இவன் இப்போ கொடுத்த டைட்டிலாடா எனக்கு இது, கவலைப்பட வேண்டாம், அவனை கோவப்படுத்த வேண்டாம், இந்த நம்ம இல்லாம தானே சேர்த்து வச்சிருக்கோனே, எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு வர்த்திக்கிறோம், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்திராணியை கூப்பிடுறார். இந்திராணி, நீ போய் நகுஷ மகாராஜனை பாரு, சொல்லு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்லு, நான் என்னைக்கு வேணா உன்னை கல்யாணம் பண்ணி உங்களோட கொடுத்த நம்மத்துக்கு ரெடி. ஆனா எனக்கு ஒரு அவசரத்தை கொடுக்க வேண்டும். என்ன, இந்திரன் உயிருடன் வாழ்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் இறந்து போயிட்டானா சந்தோஷமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி உயிரோடு இருந்தானா துக்கப்படுறது கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படியோ உனக்கு நான் மனைவியாக வரத்துல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக ஆறாம உட்கார்ந்து நினைச்சு பாருங்கோ ஒரு பெண்ணினுடைய மனச. அதனால எனக்கு இந்திரன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், வரும்னு வேண்டாம். அதன் பிறகு நான் வரேன். மனசு மாற மாட்டேன் அப்படின்னா இல்லை, நான் பண்ணினதான சத்தியம் பண்ணி கொடுக்கிறான். நான் பண்ணினதான தபம் தியானம் யோகம் சக்தி, என் கணவனை தெய்வமாக மதித்து வாழ்ந்ததான பதிவிரதா தர்மம் இத்தனைக்கும் சாட்சியாக வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், இந்திரன் இறந்து போய்விட்டான், ஆனால் ஒன்னு விவாகம் சரி போய் வேகம் போய் தேடிட்டு வா. பிருகஸ்பதியிடம் வந்து சொல்றார், அம்பிகைய நேரடியாக பார்த்தேன், சக்தி சொல்லிக் கொடுத்தால் தன்னுடைய தோழியை விட்டு இந்திரன் எங்கே உட்கார்ந்து இருக்காரு சொல்லி கொடுத்தார். எங்கம்மா இருக்கார் இந்திரன்? மானசரோவரத்துல ஒரு பொன் கமலத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு சுகமாக தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னார். அப்படியானா அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து நமக்கு அஸ்வமேத யாகத்தை பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து அஸ்வமேத யாகம் பண்ற. அந்த இடத்துல அஸ்வமேதத்துல மகாமந்திரங்கள் எல்லாம் உண்டு. அந்த மகாமந்திரங்கள் எல்லாம் சொல்லித்தான் அஸ்வமேத யாகம் பண்ணணும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவனுக்கு இந்திரபதம் கிடைக்கிறது. அதனால பெரிய பெரிய யாக யத்னாதிகளை எல்லாம் பண்ணி ஒரு மனிதன் எப்படி பாவங்கள்ல இருந்து விலக வேண்டும்ங்கிறதான மகத்துவத்தை தான் அதுல சொல்லுகிறது. இந்திராணியிடம் சொல்லுறார் பிருகஸ்பதி, நம்ம அவசரப்பட்டதுனால எதுவும் ஆகாது, எல்லாத்துக்கும் காலகதின்னு ஒண்ணு உண்டு, காலத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணியே ஆக வேண்டும். பிரம்மாவானாலும் ருத்ரனானாலும் விஷ்ணுவானாலும் மகேஸ்வரனானாலும் பிருகஸ்பதியாக இருந்தாலும் தேவேந்திரனாக இருந்தாலும் அஷ்டதிக்பாலகர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் காலத்தினுடைய கதியை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அந்த காலத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் காலாதீதமாக இருக்கக்கூடியதான பராசக்தி ஒருவளை தவிர வேறு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பகவத் பிரீதிக்காக நாம பண்ணக்கூடியதான தபசினால மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு வழி காண முடியும். இந்த எண்ணத்தை மனசு நினைச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து அஸ்வமேத யாகத்தை பண்ணுவோம் அப்படின்னா, அஸ்வமேத யாகம் ரொம்ப பிரபாகமாக அவ எல்லாருமா சேர்ந்து பண்றான்.
திருமணம் செய்து கொடுக்கிற வழக்கம் உண்டு. கன்னிகாதானம். கன்னிகாதானம் பண்ணினா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். கன்னிகையாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு கண்டிஷன். அப்பேற்பட்டதான கன்னிகாதானத்துல இவ்வளவு பெரிய மகத்தரமான ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. ஆமா. அப்பாவனுடைய மடியில் உட்கார்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுக்குற வயசா இருக்கு. அப்ப அப்பாவை காட்டுறதே இல்லை போட்டோல. மாமா தலையை கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்க போட்டோ எடுக்கிறத கல்யாணம். அவர் யாரு, அவர் இருக்காரா இல்லையாலே யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்குங்க அவரையும் பார்த்து விடுறோம் போட்டோல. அப்ப ஆக்சுவலி ரூல் படி அது தப்புன்னு சொன்னா அப்ப சும்மா 8 to 13 கல்யாணம் பண்ணி கொடுத்தா சட்டப்படி போட்டதுன்னா அப்ப இவாலாம் போட்ட ரூல் ஆக்சுவலி இதே நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா கல்யாணம் ஆனா உடனடியாகவே கணவன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். கல்யாணம் ஆச்சு அவ்வளவுதான். எப்படியே வச்சுக்கிறோம். அந்த காலத்துல தட் வாஸ் பாசிபிள். அதுக்கு தகுந்தாம அதுக்கு வேற என்னெல்லாமோ ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சதெல்லாம் இருக்கு. அதுல அது நம்ப வேண்டாம் அந்த அளவுக்கு. அது மீனிங் இல்லை. ஆக்சுவலி லாஜிக்கலா பாக்குறோம், சாஸ்திரோத்தமா பாக்குறோம். ஆனா பிரச்சனையும் ப்ராப்ளம் எல்லாம் ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்காக சில நிபந்தனைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அதர்வைஸ் நோ மீனிங். சோ கல்யாணம் ஆகி அப்புறமா உடனடியாகவே இறக்கி விட்டுற மாட்டான். கொஞ்சம் சின்ன குழந்தை இல்லவா, அது அம்மா அப்பா வீட்டிலே தான் இருக்கும். முதல் ரிசர்வேஷனம் எல்லாம் ஆன பிறகுதான் பிறகு சாந்தி முகூர்த்தத்தை பண்ணி இல்லற வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அப்புறம் அந்த இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் நம்ம கூட ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது இல்ல. ஒவ்வொரு காலத்துக்கு தேசகாலா பரிச்சின்னா சர்வகா சர்வமோகினே நமஹ. தேசகாலங்கள் கேட்டபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மோடிஃபை பண்ணிக்கிறது நமக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு அதுல தப்பொன்னும் கிடையாது. நாட் ஓன்லி கன்ஃபியூஸ், இட் ஒன்ட் பி பிராக்டிக்கல். யாரும் பண்ண மாட்டான் விட்டுருவோம். யாருக்கு போச்சு, சாஸ்திரம் போயிடும். நீங்க சின்ன வயசுல ஜுரம் வந்தா உங்களுக்கு என்ன மெடிசன் கொடுப்பார்? இன்னைக்கு இப்ப இருக்க குழந்தைக்கு ஜுரம் வந்தா என்ன மெடிசன் கொடுக்கறாங்க? என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த மாதிரி கைத்துக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் வரும். நம்ம எந்த ஊர்ல போய் இருந்து அந்த ஊர்ல இருக்கிறதான லேண்ட் ஆஃப் லா என்னமோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் பகவானுக்கே பிரியம். அதுதான் சாஸ்திரம் சொல்றது. அதனால பெரிய அஸ்வமேத யாகத்தை பண்ணி ஒடுக்கமாக பூர்ணாகுதி பண்ணி முடிச்சு அஸ்வமேத யாகத்திலிருந்து இந்திரனுடைய பிரம்மஹத்யா பாவத்தை 5 பேருக்காக விகிதம் பண்ணி கொடுக்கிறார். மொத்தம் பாவத்தை 5ஆக பிரிக்கிறார்கள். பிரம்மஹத்யா பாவத்தை யாருக்காவது பாவம் இச பாவம் பேட் டெத்ஸ் ஆகினால் பரவாயில்ல. லோன் வாங்கி திருப்பி ஓடின கேஸானாலும் பரவாயில்ல. யாரடா மண்டையில வச்சு கட்டியானும் இந்த அமௌண்ட் இல்லவா, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணும். யாரும் எடுத்துக்காதனால கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா, கவர்மெண்ட் மாட்டின்னு இருக்கு போல பல ஊர்லயும். யாரா ஒரு எடுத்துனானோ பாபத்தையும் அதே மாதிரிதான், புண்ணியத்தையும் அதே மாதிரிதான். அதனாலதான் நிறைய மகர்ஷிகள்லாம் அவளோட பாதத்துல போய் விழுறா பக்தர்கள். எனக்கு அதை கொடுங்கோ, இதை கொடுங்க, வேற என்ன கொடுங்க அப்படின்னு. அவருக்கு எங்கேருந்து கொடுக்க முடியும்? Who has given him the power? அவரோட தபோபலத்துல இருந்து ஒரு விட்ரா பண்ணுவார், ஒரு பேஸ்லிப் எழுதுவார். கோடிக்கணக்கான புண்ணியம் இருக்கு, ஒரு 10 ரூபாய்க்கு எடுப்பார் புண்ணியத்தை. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இந்தா கொடுப்படுது. அவருக்கு பாசிட்டிவ் பேலன்ஸ் இருந்தாதான் இட் இஸ் பாசிபிள். ஆமா, கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கே. அது திருப்பியும் திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு ரோடு, வேற ஒன்றும் இல்லை. எப்பவுமே நல்ல விஷயங்கள் பண்ணினா it produces more positive energy. That means you get much more.
இல்லவா? ஆமா, இது ஜஸ்ட் லைக் இன்வெஸ்ட் பண்ணாதான் எதாவது கிடைக்கும். ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணலைன்னா ஒண்ணுமே கிடைக்காது இல்லவா? ஸோ த பேசிக் ரெக்குயர்மெண்ட் தேவை. பகவானை கொஞ்சமாவது கூப்பிட ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அத மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுடைய முயற்சி கொஞ்சம் வேணும். தான் பாதி தெய்வம் பாதின்னு சொல்றது இல்லவா சாஸ்திரம், இதுதான் அது. அதனால பெரிய அந்த ஒரு பிரம்மஹத்யா பாவத்தை 5 பேருக்காக வகுத்து உனக்கு 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 கொடுக்கிறார். முதல்ல கொடுக்கிறது நதிக்கு, ஒழுகிறதான தண்ணி, ரிவர். 2 மரம், 2வது பாகம் மரத்துக்கு கொடுக்கிறார். 3வது பூமி, 4வது மலை, 5வது நாரி, பெட் ஸ்திரீக்கு. இப்படி 5 பேருக்காக வகுத்து கொடுத்து விட்டார். இந்திரனுடைய பிரம்மஹத்யா பாவம் அதோட தெரிந்தது. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து அந்த மானசரோவரில் இருந்துட்டு இந்திரன்கிட்ட கூப்பிடுறா, இந்திரா, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நாங்க அழித்து விட்டோம், இனிமே நீ கவலைப்படாம திரும்பி வரலாம், உன்னுடைய ஸ்தானத்தை நீயே அலங்காரம் பண்ணிக்கலாம், நகுஷனை நாங்க ரிமூவ் பண்ணிடுறோம், பிகாஸ் இஸ் எனி இஸ் அ டெம்பரரி வேகன்சி தான். இந்திரன் திரும்பி இந்திரன் இல்லைங்கிறதுனால இந்திரன் ஆக்கியிருக்கோம். நீ வழியில வந்தாயானா இப்ப நாங்க டினவுன்ஸ் பண்ணிடுறோம் இந்திரனை, இப்பத்த இந்திரனை, நகுஷனை. அப்படி உன்னுடைய மனைவியான இந்திராணி ரொம்ப பெரிய துக்கத்தில் இருக்கா, இப்போ உன்னை பார்க்க முடியாம தயவு செஞ்சு வெளியில வா அப்படின்னா. இந்திரனுக்கு ஏதோ காதுல கேட்கறது யார் எல்லாருமே என்ன சொல்றா அப்படின்னு. இஸ் இட் ரைட் டைம் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ்? இல்ல இருக்கிற இடமும் போயிடுமே, எல்லாரும் தெரிஞ்சபடி நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு. இப்ப இருக்கிற நினைப்பென்னா மானசரோவர்ல எங்கேயோ இருக்கா இந்திரன், அவ்வளவுதான். இந்திரன் பார்த்தா நம் காலகதிக்காக வெயிட் பண்றது நல்லது. நிறைய தத்துவசாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சோம், தெரிஞ்சோம். இப்ப என் பாவம் போனதுக்கு அப்புறமா நான் உட்கார்ந்து தபசு பண்ணா எனக்கு புண்ணியம் ஜாஸ்தி கிடைக்கும். பாவம் இருக்கிறத புண்ணிய கர்மா பண்ண என்ன பண்ண, பாவம் தான் கரைஞ்சு போகும். அவன் டாப் ஆஃப் இட் திருப்பி புண்ணியம் தேவை. அப்புறமா தான் சுக சௌக்கியங்களை அனுபவிக்க முடியும். அதனால என்னமோ நடக்கட்டும், நான் உட்காந்து திருப்பியும் கொஞ்சம் கூட தபசு பண்ண போறேன் அப்படின்னு இந்திரன் தபசு பண்ண ஆரம்பித்தார். திருப்பியும் நகுஷ மகாராஜ் சொல்றார், இந்திராணி, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். எத்தனை முகூர்த்தங்கள் தப்பி போறது. அதனால ஆஸ் early as possible, இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு. பிரகஸ்பதி சொல்றார், தாயே, இனிமே வர வழி இல்லை, அவன் பைத்தியம் பிடிச்சு நடக்கிறான் நகுஷன். ஒண்ணு பண்ணு, நகுஷன் கிட்ட போயிட்டு ஏதாவது நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஐடியாவை யாரு அப்ரூவ் பண்ணுவா? பகவதி அப்ரூவ் பண்ண. தேவியோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். பிரகஸ்பதியிடம் சொல்றார், நீங்க என் குரு, நல்லதையே உபதேசம் பண்ணக்கூடியவர். என்னுடைய கணவன் எங்கே இருக்காருன்னு எனக்கு மட்டும் தெரியும். நீங்க யாரும் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தா நான் அவரிடமே போய் கேட்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். இந்த அடி கூட தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா, இந்திரனுக்கு எப்ப ஏற்பட்டதான ஐடியா கொடுக்க முடியும்னு. மானசரோவருக்கு போய், கணவரே இந்திரா, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். இந்த நகுஷனை கவுக்கிற அந்த பிளான், மாஸ்டர் பிளான் மட்டும் எப்படியா போட்டு கொடுத்துருங்க. இந்திரன் தன்னுடைய உருவத்தை காட்டாம கமலத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இந்திராணிக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். இந்திராணி, வேற வழி கிடையாது, நகுஷங்கிட்ட போய் ஆக வேண்டும். தாராளமா போ, என்ன பயம் இருக்கு? 2, நான் சொல்ற ஐடியாவை அப்படியே நீ பண்ணாயானா தப்பிச்சுடுவார். உலகத்தில் அனைவருக்கும் அவர்களுடைய ரதம், அவர்களுடைய வாகனம் ரொம்ப முக்கியம். எங்க அட்வர்டைசிங் ஃபீல்ட்ல கூட நாங்கள் அதான் சொல்லுவோம். The vehicle shows the personality of the person. என்ன கார்ல வரான், எந்த கார்ல போறான் அப்படி. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப முக்கியம்.
தட் வில் ஷோ அவனோட கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி எல்லாம். மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனம், நான் வெஜிடேரியன், நத்திங் பிக் டீல், தூக்கி தள்ளிவிடுவது. பரமேஸ்வரன் உலகமெல்லாம் வணங்கக்கூடியதான தெய்வம். நந்தி அதை விட மோசமான கேஸ், விட்டுடும். பிரம்மா அரை எண்ணம், அது இன்னைக்கா நாளைக்கா இருக்கு, இவர் ஏறி உட்கார்ந்தா அதையும் விடு. முருகன் மயில், சும்மா ஒரு ஷோ ஆஃபே தவிர ஓடிடும். கணபதி மூஷிகன், உலக உத்தவம், அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம் அதை வச்சுட்டு. சோ எந்த தெய்வத்தை எடுத்தாலும் குறை சொல்லும்படியான அளவுக்கு தான் அவங்களுடைய வாகனங்கள்லாம் இருக்கு. வாகனங்கள் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஹை கிளாஸ் யாருக்கு இருக்கு? இந்திரன் கிட்ட ஐராவதம். இந்திரனுக்கு 3 வெஹிக்கிள், இதுல வேணா போவார். உச்சைஸ்ரவஸ், ஐராவதம், புஷ்பகம். ராவணா கான்ஃபிஸ்கேட்டட் ஃப்ரம் இந்திரா. பராசக்தி சிம்ஹவானம் எல்லாம் இருக்கு, புலிவானம் எல்லாம் இருக்கு. சக்தி இங்க இன்வால்வ் பண்றதுல நாம இப்போ பராசக்தி வந்து டிஃபரெண்ட் கிரேடு. தெய்வானம் இல்ல, அப்ப சக்தியே ஹாஸ் டு பி த ஹீரோயின். ஏதோ இருக்கிறதுலே பெஸ்ட் வாகனங்கள் இருக்கிறது இந்திரனுக்கு அல்லவா? அது ஓல்டு இந்திரன், அதாவது நான் இப்ப சொல்ற இந்திரன். எங்கிட்டதான் ஹை கிளாஸ் 3 வெஹிக்கிள் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் என்னோட வெஹிக்கிளை பார்த்தாதான் அவனுக்கு எரியறது. புதுசா வந்த இந்திரனுக்கு புதுசான ஒரு வெஹிக்கிள் இருக்காங்க. தட் ஹாஸ் டு பி ரியலி சூப்பர் கிளாஸா இருக்கணும். என்னுடைய நான் இப்ப ஓன் பண்றதான வெஹிக்கிளை விட சூப்பர் கிளாஸ், ஒரு டிஃபரெண்ட், ஒரு கிரியேட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாகனம் தேவை. அப்பேற்பட்டதான வாகனத்துல வந்து ஒன்ன உட்காத்தி நீ இந்த நகுஷ மகாராஜா ஒன்ன வந்து கூட்டிட்டு போனோம் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி. அப்படி பண்ணுவானா அவன் கூட போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னா. that has to be a classic ரதம். நவரத்னங்களால பண்ணி இருக்கக்கூடியதான ரதமாக இருக்க வேண்டும். இந்த ரதத்துக்கு ஒரு பேருண்டு. இந்த ரதத்தை வந்து சாதாரணமாக நினைக்க கூடாது. ரிஷிபாலாயனம்னு பேரு. டிராவல் பண்றதுக்கு ரிஷிகளால, ரிஷிகள் தான் வீல், மகான்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள், அவங்களுடைய உதவியினால மட்டுமே இந்த ரதத்தை டிரான்சாக்ட் பண்ண வேண்டும். ஒரு இடத்தை நிறுவனத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த கேதார்நாதருக்கு தோலியில தூக்கின்னு போவா பகவான, ஊக்கி மட்டும் கத்துனுவா. அதனால அந்த இந்த ரிஷியானத்துல வந்து உட்காத்திட்டு கூட்டிட்டு போன கொண்டு வரணும். அப்படியானா நான் அவனோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. and it has to be done in this manner. சும்மாவா இந்த இவ்வளவு இல்ல பண்ணுதா? என் கணவன் யாரு இப்படி இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறது? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா அவ்வளவுதான். இந்திராணி வந்தா நேர விறுவிறுவிறுன்னு இந்திரன், புதுசு இந்திரன் இருக்கானே நகுஷ மகாராஜாவோட வீட்டுக்கு போறான். நகுஷம் அடிச்சு கட்டிட்டு என்ன பயங்கரமான சர்ப்ரைஸ், என்னமா நீ தனியா கால்நடையோட வராய், நான் சொல்லி விட்டுருந்தா என்னோட வீட்டு இருந்து உன்னோட வீடு வரைக்கும் ரெட் கார்பெட் போட்டிருப்பேனே. ஓ, காலு வலிச்சுதா அவனுக்கு, கை வலிச்சுதா அவனுக்கு? இல்லை, முக்கியமா தான் இருக்கேன். நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். நான் நிரந்தரமாக இருக்க வரலை, வந்து பார்த்துட்டு போலான்னா வந்துருக்கு. போலாமா அந்த வார்த்தையை சொல்லிவிடாதே, என்னோட ஹார்ட் இப்ப ஸ்டாப் ஆயிடும். வா உள்ள வந்து அமரு அப்படின்னா நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், வீட்டுக்கு வாசல் உட்கார்ந்தே பேசுறோம் அப்படின்னு. என்ன வந்தா என்ன விஷயம்? சுவாமி, அத்தனை கணவர், அத்தனை மனைவிகளுக்கும் தங்களுடைய கணவன் ஹை கிளாஸ் ஆக இருக்கணும்னு மனசுல என்பது உண்டு. இன்ன வரைக்கும் எனக்கு அது சாதிச்சிருக்கு. என்னுடைய கணவன் இந்திரன் சுகலோலுபன், அழகன், ஏ கிளாஸ் வெஹிக்கிள்ஸ், நல்ல எப்ப பார்த்தாலும் உருவசி ரொம்ப திலோத்தமை என்றதான பெரிய 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 நர்த்திகளுடைய நடனம்,
கந்தர்வ கலைகள் என்ன வேணாம் என்ன இல்லை அத்தனையும் தேவலோகத்தில் சுபிட்சமாக சௌக்கியமாக வாழ்ந்தான பணக்காரி பொண்ணு நான் உன் வீட்டுல வந்து இருக்கணுமானா அதுக்கு ஈக்குவலண்டான என்னுடைய கணவனுக்கு மதிப்பு மரியாதை மார்க்கெட்ல இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும் நான். இது ஆசைப்படுறது தப்பில்லையே. இல்ல 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 தப்பே கிடையாது. என்ன இவருக்கு இன்னொரு நினைப்பு, நம்ம ஏதாவது அனுபவிக்கிறது விட்டு போயிருந்தாம அதுவும் கிடைக்குமே இந்த கேராப்ல. ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அனுப்புறதே கஷ்டம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வர விசேஷங்களுக்கெல்லாம் அதை போடணும் இதை போடணும் மண்டையில போட்டுக்கணும். ஒவ்வொன்னு குத்தி 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 அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறது அவளை. ஆக்சுவலி ஒரு பெண் குழந்தை பெற்று அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவன் புண்ணியவானாவான்னு சொல்றதுக்கு பெரிய காரணம் உண்டு. இவனோட அத்தனை பாவங்கள் அவாதுக்கு போயிடும். இவன் நேச்சுரலி புண்ணியவானாயிடுவான். ஒரு பேக்கிரிமே தேவையில்லை. 10,000 என்ன அஸ்வமேதையாக அதை விட ஜாஸ்தி கிடைக்கும். அது என்ன தெரியுமா, இந்த இந்திரனோட பிரம்ம ஹத்யா பாவம் ஸ்ரீலைக்கு கொண்டு வந்திருக்கு. அது நீ தான் புரிய கொடுத்த என்ன கொடுத்துருங்க. எதுக்கு அந்த மாதிரி செஞ்சீங்க? ரொம்ப முக்கியம் கன்னியாதானம். அதனால தான் மகாவிஷ்ணுவே வர்றார். பார்வதி தேவியை வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் தான் கைப்பிடிச்சு கொடுக்கிறார் சகோதரனாக. எனிவே இந்திராணியிடம் இந்திராணி வந்து நகுஷ மகாராஜா கிட்ட சொல்லிட்டா, இந்த ஒரு மனசுல எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு சபல புத்தி நீங்க வேணா நினைச்சு பேல்பட்ட எந்த பெண்ணுக்கும் இருக்கிறதான்னு ஒரு விசாரம் தானே நான் கேட்டுட்டேன். ஆமா அப்படின்னாரு. 2, தன்னுடைய கணவனை எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் மதிக்கக்கூடியதான ஒரு நிலைமை இருந்தா அந்த பெண்ணுக்கு அதை விட பெரியதான சுகம் ஏதாவது உண்டா? இல்ல 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 இல்லை, அப்படிதான் இருக்கணும். சரி, இந்த 2ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுமானா நம்மளுடைய பர்சனாலிட்டி மேட்சிங் பண்றது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு மட்டும் இல்லை. நம்மளுடைய வெஹிக்கிள் ஹேஸ் டு பி சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இந்த பழைய இந்திரன் இருக்கானே அவர்கிட்ட ஐராவதம் புஷ்பகம் 3 இருந்து, ஆனா உங்களுக்கு சம்திங் ஸ்பெஷல்ங்கிறது எதுவுமே இல்லை. டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, அதை மட்டும் நீங்க செக்யூர் பண்ணலானால் அதுல டிராவல் பண்ணி உங்க ஆத்துல வந்து கொடுத்தனம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி. அது உன்னோட மைண்ட்ல ஏதாவது இருக்கா, உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? கேன் யூ கிவ் மீ ஒன் க்ளூ? ஏன்னா பராசக்தியோட அனுகிரகம் ஏற்கனவே இங்க பாஞ்சு போயாச்சு. இப்ப மனசு பூராவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப ஒர்க் பண்றது. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவா. அது மாதிரி இப்ப கஷ்டகாலம் நீயே சொல்லு அப்படின்ட்டார். சரி, எனக்கு ரிஷியானம் பண்ணணும்னு மனசுல சின்ன ஒரு ஆசை. இந்த ஆசையை மட்டும் நீங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டா போதும். ரிஷியானம்னா என்ன பண்ணுங்கிறா அப்படின்னா, இந்த மகர்ஷிகள் மகான்கள் முனிகள்லாம் இருக்காளே இவா இல்லாம என்ன மேல ஒரு ரதத்துல அவ தோல்ல வச்சுட்டு அதுல யானம் பண்ணணும், டிராவல் பண்ண. எனக்கு அந்த ரிஷியானம் சம்திங் வெரி ஸ்பெஷல், யார்கிட்டும் இல்லை. அது நான் சர்வே பண்ணிட்டேன். அத்தனை பேருக்கு இன்னென்ன வாகனங்கள்லாம் இருக்கு. ஆனா நகுஷ மகாராஜ் என்றதான இந்திரனுக்கு திஸ் இஸ் ரியலி கிரியேட்டிவ். இந்த மாதிரி வெஹிக்கிள் யார்கிட்டும் இல்லை. அதனால அதுல டிராவல் பண்ண ஒரு சின்ன ஆசை. அதுல என்ன தூக்கிட்டு வரட்டும், நான் உன்னுடைய வீட்டுல வந்து குடித்தனம் பண்ணிட்டு சௌக்கியமாக நான் வாழறேன். இதுக்கு ரெடியாகட்டும். தரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. காரணம், முதல்ல எல்லாம் தரேன்னு சொல்லுவா, அப்புறமா ஒன்னும் காட்டி கூட கொடுக்க மாட்டா, கடைக்கு கூட கூட்டின்னு போக மாட்டா. இது ஆம்பளைகளோட வழக்கம். அதனால தரேன்னு கண்டிப்பா 100% நீங்க வரம் கொடுத்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க அப்படின்னா சரி, அப்படியே ஆகட்டும். ரிஷிகள் தானே எக்கச்சக்கமா இருக்கு இந்த காலத்துல. எங்க போனாலும் ரிஷிகளை பார்க்கலாம். ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு வண்டி ஓட்டுறா அப்படின்னா நான் வாட்டை நான் சொல்லிட போறேன். 2 அப்படி சொன்னா நான் இந்திரன், திஸ் இஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட போறது. அது 2வது எனக்கு இந்திராணியை கிடைக்க போறது. இதை விட பெரிய என்ன வேணும்? தந்து விட்டேன் அப்படின்னாரு. சரி நீ போமா, நான் இதுக்கு வேணத ஏற்பாடுலாம் பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னாரு. உடனடியாக சொல்றா விஸ்வகர்மா கிட்ட, ஒரு பெஸ்ட் நம்பர் 1 தங்க ரத்னங்களால பண்ண வேண்டியதான ரிதம் ரெடி ஆகணும் உடனடியாகவே. 2
இதை தூக்கிட்டு வர்றதுக்கு ரிஷிகளை ஏற்பாடு பண்ணலாம். இங்க இருக்கிற எத்தனை ரிஷிகள் இருக்காளோ அத்தனை பேரையும் கூப்பிடு அப்படின்னு நகுஷ மகாராஜா போறார். ரிஷிகளே, நான் ஒரு சின்ன பயல், என் மனசுல சில நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்திரங்கிறதான ஒரு முறையில் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எனக்கு ஒன்று வேணும்னு சொன்னா நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீர்களா? மாட்டவே மாட்டேன். எனக்கு தெரியும், என்னுடைய நன்மைக்காகத்தான் நீங்க எல்லாம் கூட பாடுபடுற உழைக்கிறேன் அப்படின்னு தெரியும். அதனால ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கு, அதை நீங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற. என்ன வேணும் நகுஷா அப்படின்னா, அத்தனை பேர் நின்று இருக்கா. அந்த ஃப்ரண்ட் ரோவில் சின்ன வசரம் கம்மி அங்குஷ்டி ரூபத்தில் இருக்கக்கூடியவர் அகஸ்திய மகர்ஷி, லோபாமுத்ரா காந்தன், அவரும் நின்று இருக்கார். அவர் ரொம்ப கவனமா காதை கொடுத்து வைக்கிறார். என்ன ஒரு சின்னது அவசரத்துல மற்ற ரிஷிகள்லாம் பெருசு பெருசா இந்த காஜான பாவுக்குள்ள சொல்றார். ரிஷி யானத்துல இந்திராணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறார். அது நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த உதவி எனக்கு பண்ணணும். அப்போ அகஸ்திய மகர்ஷி கேட்டார், அப்படின்னா என்ன பண்ண நாங்கள்? நீங்க எல்லாமே சேர்ந்து தோல்ல தூக்கின்னு வரணும் இந்திராணிய. அகஸ்தியர் கண்ண மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி பார்க்கற என்ன நடக்கிறதுங்க அப்படின்னு. தேவர்களுடைய நன்மைக்காக எது வேணா பண்ணலாம், அதுல நம்ம ரிஷிகளாக இருந்த என்ன பிரயோஜனம்? செய்வோம். ஒத்துட்டான். என்னைக்கு? இன்னைக்குதான் சுப முகூர்த்தம். நாளைக்கு மத்த நாளைக்கு சொல்லிடாதுங்கோ. என்ன இருக்கிறதுல ஒன்று ரெண்டு தியானத்துக்கு போறதில்லை, போயிட்டாலே எழுப்ப முடியாது. அதனால எல்லாருமே சேர்ந்து உடனடியாகவே இந்திராணிய ட்ரெஸ் பண்ண போயிடுச்சு. எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. இந்திராணி ரெடி, ரதம் ரெடி ஆயிடுத்து. மகர்ஷிகள்லாம் லைனா நிற்கிறா. பல்லக்குல ஏற்றி உட்காந்துனா இந்திராணி வந்து உட்காந்து விட்டார். தூக்கு, எல்லாருமே சேர்ந்து தூக்குறார். அதுல அகஸ்தியர் ரைட் சைட்ல நிற்கிறார். சர்ப்ப சர்ப்பா சர்ப்ப சர்ப்பா சர்ப்ப சர்ப்பா சொல்லி, சர்ப்ப சர்ப்பா அப்படின்னா வேகம் வேகம் ஃபாஸ்ட் கத்த ஆரம்பிக்கிறார். வேகமா போங்க வேகமா போங்க. ஒரு செகண்ட் ஒரு யுகத்து ஈக்குவல் ஆகிறது. ஒரு செகண்ட் ஒரு யுகம். யாருக்கு? நகுஷனுக்கு. நமக்கு கிடையாது. நகுஷனுக்கு அவ்வளோ பொறுமை போயிடுத்து. உடனடியாகவே இந்திராணி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான ஆசை. ஒரு பக்தன் பகவான் கிட்ட கூப்பிட்டு கேட்கிறார். பகவான் லைன்ல கிடைச்சது ஃபைன்ல. டயர் பண்ணி பகவான் எடுத்தாலும் நான் பகவான் பேசுறேன், என்ன வேணும்? பகவானே, உனக்கு ஒரு செகண்ட் எவ்வளவு டைம் கேட்டார். ஒரு 10 யுகம் ஈக்குவல் எனக்கு ஒரு செகண்டுக்கு அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். பகவான் இன்னொரு கொஸ்டின். $1 மில்லியன் உமக்கு எவ்வளவு கேட்டார்? ஒரு பைசா. எங்க ஊர்ல ஒரு பைசா வருது. ஓ அப்படியா? இன்னும் ஒரு மில்லியன் கொடுக்கல வேகமா. வெயிட் a செகண்ட் அப்படின்னு. பல யுகங்கள் முடிச்சதுல கொடுக்கணும். மனிதனுடைய ஆசை எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமோ அவ்வளவு சீக்கிரம் போடுறதுக்குள்ள டபுள் ஆயிடணும். சர்ப்ப சர்ப்பா அப்படின்னு நகுஷனுக்கு வந்துட்டு தாங்க முடியறதில்லை. என்ன பண்ணான்? அந்த ஒரு சாட்டை வச்சிருக்க எல்லாரும் குதிரையை மேய்க்கிற மாதிரி அதால அடிக்கிறார். அந்த அடிப்பட்டது யாரு? அகஸ்தியருடைய தலையில அடி. அகஸ்தியர் பார்த்தார், யாரு இது நம்மள அடிக்கிறவா? லோபாமுத்ரா காந்தன், சமுத்திரத்தையே ஆச்சமனம் பண்ணி குடிச்சவர், கைலாச மலைய வந்து கவிழ்ந்து போகாம இருக்கிறதுக்காக தன்னுடைய பாதஸ்பர்சத்தினாலேயே சமநிலைக்கு கொண்டு வந்தவர் இந்த உலகத்தை. இந்திராணியுடைய ஆசை ரொம்ப பெரிய ஆசையா தான் இருந்தது. நகுஷ மகாராஜா இந்த மாதிரி ஒரு புதுசாக
கிரியேட்டிவான ஒரு அப்ரோச்ல ஒரு பல்லக்கில் வந்து இந்த வாகனத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நல்ல ஆசை தான் பட்டிருக்கா. இந்த ஆசை எதனால வந்தது அப்படின்னா, நகுஷ மகாராஜாவினுடைய வாழ்க்கையில ஒரு லாஸ்ட் டே, இனிமே இந்த மாதிரி டிராவலே பண்ணக்கூடாது, ஒழிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதான ஒரு பாவனை தான் இது. அதனால கோபம் வந்ததும் அகஸ்தியர் பார்த்தா சகிக்க முடியல. இனிமே நகுஷனுக்கு இவ்வளவு இல்லாம திமிரு, சர்ப்பா சொல்லி என்னை அடிச்சதுனால நீ பெரும் பாம்பாக போ, பூலோகத்துல போய் விழு, உனக்கு சொர்க்கவாசி இனிமே கிடையாது அப்படின்னு சாபம் போட்டார். சாபம் போட்ட அடுத்த நிமிஷம் பல்லக்கு அப்பிரத்யட்சமாயிடுத்து, பெரும் பாம்பாக கீழே கிடக்கிறார். மகர்ஷே கைவிட்டுறாருங்கோ, தெரியாதனமா பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா. ஏப்பா நான் மன்னிப்பு கொடுத்த என்ன பிரயோஜனம், இன்னையிலிருந்து 1000 வருஷங்கள் நீ இப்படி படுத்துந்தாகணும், ஊர் உலகத்தை பயந்து வாழ வேண்டும், உன்னை பார்த்தா எல்லாரும் ஓடி போற லெவலுக்காக வேண்டும். சர்ப்பா தானே சொன்னா, நீ சர்ப்பமாக போ, பெரும்பாம்பாக எனக்கு சாப மோஷத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்களேன். இந்த கலியுகத்துக்கு ஜஸ்ட் ஆரம்பம் முன்னாடி துவாபர யுகத்தினுடைய அந்தியில மகாபாரதம் என்றதான ஒரு பெரும் சரித்திரம் உருவாகிற நேரம். அந்த பாரத கண்டத்துல வந்து யுதிஷ்டிரன் ஒரு மகாத்மா பிறப்பார். அந்த யுதிஷ்டிரன் பஞ்சபாண்டவர்கள் நீங்க என்னைக்கு சந்திப்பியோ அன்னைக்குதான் அவனுக்கு சாப மோட்சம், அது வரைக்கும் பெரும் பாம்பாக கடா அப்படின்னு சாபம் போட்டு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கே திரும்பி வரலாம் அவனுக்கு. அப்படி நகுஷனுடைய வேலை முடிஞ்சது. உடனடியாகவே தேவாக்கள் நம்ம சேர்ந்து இந்திரனிடம் வரார்கள். இந்திரன்கிட்ட வந்து, இந்திரா, மகர்ஷி மகாராஜன் நகுஷன் ஒளிந்து விட்டார், நகுஷன் பாம்பாக போய்விட்டான், தயவு செஞ்சு உங்க முகத்தை காட்டி திரும்பி வந்து அரண்மனையில் உட்கார வேண்டும், இந்திரனாகவே வாழ வேண்டும் அப்படின்னு. அத்தனை பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணதுனால இந்திரன் பிரத்யட்சமாகி வந்தார் வெளியில. டோன்ட் ஃபீல் ஷை அப்படிங்கிறான் ஒரு தங்கிந்து. எல்லாருக்கும் இந்த கஷ்டம் எல்லாம் உண்டு, அத்தனை பேரும் கஷ்டம் சுகங்கள் எல்லாம் அனுபவித்தான் மேல வரா. தைரியமாக வந்து இந்திரானோடு சேர்ந்து நீங்க உங்க ஆசனத்தில் உட்காருங்கோ, நாங்கெல்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி நகுஷனுக்கு அவனுடைய ரொம்ப அகம்பாவம் பிடிச்சதான வாழ்க்கை முடிஞ்சு, இந்திரன் இவ்வளவு பெரிய பாவம் கர்மாவை பண்ணத்தினால தன்னுடைய ராஜ்யத்தை எழுந்து தேவன் என்றதான ஒரு குவாலிட்டி எழுந்து பழைய வருஷங்களாக ஒரு தாமரைக்குள்ள யாரும் பார்க்காத அளவுக்கு ஒளிந்து வாழ வேண்டியதான நிலைமை வந்தது. இத்தனைக்கு காரணம் பிரம்மஹத்யா பாவம். பிரம்மஹத்யா பாவம் போகணுமானா ஒரே ஒரு ஆழ்த்த அதை மாற்றத்துக்குள்ளதான பவர். பராசக்தி ஒருவளுக்கே இந்த சக்தி உள்ளது. அதனால தேவியை வந்து ஸ்துதி பண்ணி பாராயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான புண்ணியபலத்தை கொடுப்பார் தேவி. அட் த சேம் டைம் ஒரு தடவை பராசக்தியை வந்து மனசுல தியானம் பண்றவாளுக்கு கூட பிரம்மஹத்யா பாவத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணக்கூடியதான அனுகிரகத்தை பராசக்தி செய்யறான்றதான சக்தியினுடைய வைபவங்கள்ல இது முக்கியமான இந்த ஒரு கதையை சொல்லி முடிச்சதும் ஜனமேஜய மகாராஜா அவனுடைய சந்தேகம் இனி பெருசாகிவிட்டு, வியாசரே இன்னைக்கு சொல்லி கொடுத்த கதை என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கேட்க கேட்க நீ சந்தேகம் ஜாஸ்தி ஆகும் அல்லவா. அதனால ஜாஸ்தி கத்துக்க கூடாது, ஜாஸ்தி படிக்க கூடாது, கொஞ்சம் படிக்கணும், அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறது ட்ரை பண்ணணும். ஒரு சின்ன வார்த்தை ராமாங்கிறதான ஒரு மகாமந்திரத்தினுடைய ஒரு சின்ன வார்த்தையை நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மகத்தத்துவம் அதில் இருக்கு. பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் சேர்ந்தது ராமா என்றதான புண்ணியநாமம், தாரக மந்திரம். இப்பேற்பட்டதான மகாமந்திரங்களுக்கெல்லாம் அந்த மந்திரங்களுடைய பெரும் சக்தியானதான மூல மந்திரமானது அதில் இருக்கிறதான பீஜாட்சரம். அந்த பீஜாட்சரம் ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டோம், அந்த பீஜாட்சரம் உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ அத்தனை பீஜாட்சரம் உடம்புக்குள்ளதான் இருக்கு. அந்த பஞ்சாசத் பீட ரூபிணின்னு பராசக்திக்கு துதி பாடுறார்கள்.
மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராபகம் வரைக்கும் ஒரே அக்ஷரமயமானது உடம்பு. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பீஜாட்சரங்கள் இருக்கு. அந்த பீஜாட்சர மந்திரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷங்களாக தபசு பண்ணணும். அந்த அத்தனை மந்திரங்களும் சேர்ந்துதான் உருவத்தை உருவாக்குறது. மந்திரங்கள்ல இருந்து வரக்கூடியதான துவனி திரிகண்டேசின்னு பேர் பராசக்தி. 3 கண்டங்களாக வச்சிருக்க அந்த மகத்துவத்தை. அது வழியாக வைகரி முத்ரா ரூபத்துல வெளியில வர்றது எல்லாம். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றது எது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சு எனக்கு சந்தேகம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி விட்டது. காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய புண்ணியமான ஒரு புனிதமான இடத்துல இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்பேற்பட்டதான தப்பு ஏன் பண்ணுவார்கள்? காலகதிக்கு ஏற்ற மாதிரி புண்ணிய பாவம் வந்து போயிட்டு இருக்கல்லவா இருக்கு. ஆனா அது ஏன் இந்திரன் இப்படி பண்ண வேண்டிய நிலைமை வந்தது? ஏன் மகேஸ்வரன் இப்படி பண்றார்? ஏன் விஷ்ணு இப்படி பண்றார்? ஏன் பிரம்மா இப்படி பண்றார்? இவர்கள் எல்லாம் வணங்க வேண்டியதான தெய்வங்கள் அல்லவா? வருங்காலம் என்ன சொல்லும்? வணங்க வேண்டியவர்களே தப்பு பண்ணி விட்டார்களானால் அவரை வணங்கி என்னதான் பிரயோஜனம்? அவங்க எப்படி மாடலாக இருக்க முடியும்? எப்படி மாதிரிகாவாக இருக்க முடியும்? இந்த சந்தேகத்தை எனக்கு போக்க வேண்டும் நீங்க. அதனால இந்த வியாக்கியானத்தை இதோட நிறுத்திடாதுங்க. எனக்கு ரொம்ப பிரியமாகத்தான் இருக்கு காதால கேட்கறதுக்கே. புண்ணிய சரித்திரங்கள் கதைகள். ஆனா இந்த கதைகள்ல பலவிதமான தத்துவங்களை கதையாகத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாளே தவிர அதுல இருக்கிறதான தத்துவங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா அப்பதான் சொல்லிக் கொடுக்க போறார். கர்ம பலம், கர்மாவினுடைய மகத்துவம், சஞ்சிதம், பிராரப்தம், வர்த்தமானம், ஆகாமி. இந்த கர்மா, அந்த கர்மம் சாத்விகம், தாமசம், ராஜசம் என்றதான முறைகள் இருக்கு. இந்த தத்துவங்கள் எல்லாம் யாருக்கு அப்ளிகபிள், எப்படி அப்ளிகபிள் ஆகுது நம்ம வாழ்க்கையில, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் நமக்கு நம்ம உள்ளேயே ஜாதமாக ஆரம்பிக்கும். அது பண்ணதுக்கு அப்புறமா தான் தியானம் பண்ண உட்கார்ந்தாலும், ஜபம் பண்ண உட்கார்ந்தாலும், பாட்டு பாட உட்கார்ந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடியதான தெய்வீக சக்தி என்ன அப்படின்னு நமக்கே தெரிஞ்சு கொள்ள முடியும். அன்டில் சச் டைம் எல்லாரும் பாடுற மாதிரி நம்மளும் பாட வேண்டியது, எல்லாரும் ஜபிக்கிற மாதிரி நம்மளும் ஜபிக்க வேண்டியது. அதுல இருக்கிறதான ஸ்பெஷலைசேஷனை பத்தி யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. லாங்குவேஜ் அர்த்தம் தெரிஞ்சவன் பாடுனா, பாடுறவனுக்கு அர்த்தம் தெரியுமானா he will perform much better இல்லவா? அர்த்தம் தெரியாத பாட்டை ஒருத்தங்கிட்ட பாடுச்சுன்னா பாடிட்டு போவான். அவன் ராகத்துல மட்டும் குறியாக இருப்பான், பாடி முடிச்சுடுவான். பட் அவனுக்கு தெரிய என்ன பாடிருக்கான். அவன் அர்த்தம் தெரியறவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறான்னு வச்சுக்க, அவனுக்கு அர்த்தம் தெரியுமானா அவனுடைய பாவம், அந்த பாட்டு இருக்கிறதான ஜீவன் ரொம்ப கிளீனாக வெளியில தெரியும். அதனால நிறைய பேர் தெலுங்கு பாட்டு பாடுறது மிஸ்டேக் பண்றான். எனக்கு அர்த்தம் தெரியாது, எதையோ சட்டா பட்டா சொல்ல வேண்டியது, அடிச்சு போட வேண்டியது, பாட்டு முடிச்சாச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். பிரிக்க வேண்டிய இடத்துல பிரிக்க மாட்டான், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க மாட்டான், எல்லாமே சேர்ந்து கூட்டி கலத்தின மாதிரி இருக்கும். பாட்டுன்னு சொல்லி கொடுக்கறது